எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொடுத்தேன். எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட பொரியல் அவளுக்கு பிடிக்கல, எடுத்துட்டு வந்து என்ன பண்ணா தெரியுங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன் சார். அப்படியே அங்க வீட்டுல இருக்க அந்த டஸ்ட்பின்ல கொண்டு வந்து போட்டா. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இறங்கி அவங்களுக்கு பாட சொல்லி தானே சார் தரணும். இன்னைக்கு நம்ம வசதியா இருக்கும், 2 கை பொரியலை போட்டா நம்ம ஒண்ணு ஏழை ஆயிட போறது இல்ல. போய் டக்குன்னு பார்த்தேன், என்னடி இது இப்படி போட்டு வச்சிருக்க, மா சும்மா இருமான்னு. அப்படியே அந்த பொரியலை அள்ளுனேன் சார். குழால கழுவி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஐயோ 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 ஐயோ. நான் சொன்னேன், பொரியல் வந்து உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? மாசத்து கடைசி 10 நாள் பொரியல் இல்லாம 2 கடையில கொடுக்குற கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இத வச்சு தொகையில அரைச்சு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கியாடி நீ? பொரியலை தூக்கி போடுவியா நீ? நாங்க அப்படி வாழ்ந்தது இல்ல. இந்த வீட்டுல இனிமே பொரியல் குப்பை தொட்டில இருந்து அதை நான் எடுத்து சாப்பிடுறது நீ ஞாபகம் வச்சுக்கன. அன்னில இருந்து பொரியலை கொட்டுறதை நிறுத்தினா என் பொண்ணு. வாழ்க்கையில வேலை இருக்கோ இல்லையோ 3 நாள் சாப்பாடு ரைட்ல வேணும்னே ஜாஸ்தி வைப்பேன் சார். அடுத்த நாள் காத்தால பழைய சாதம் தான், மோர் சாதம் தான் கிளப்பி அனுப்புவேன் ஸ்கூலுக்கு. ஏன்? மோர் சாதம் சாப்பிடறத ரசிக்க கத்துக்க. விருந்து சாப்பிட தெரிந்த நமக்கு மோர் சாதம் சாப்பிட்டு ரசிக்கவும் கத்துக்க தெரியலனாக்க இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் சமநிலையாக மனதிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான பக்குவம் இல்லாமல் போய்விடும். சில சமயம் பொண்ணுக்கு வேணுங்கன்னே நான் என்ன பண்ணுவேன், நல்ல டிஃபன் கொடுப்பேன். நல்ல டிஃபன் கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு டிஃபனை கொடுத்துட்டு அவ சாப்பிட்டு முடிக்கிற போது வேணுங்கன்னே என்ன பண்ணுவேன்னா, காலையில இருக்க பழைய சாதத்தை ஏதாவது ஒரு தொகையில வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு தனியா பொடி இதை போட்டு சூப்பரா இருக்கு இது அப்படின்னு வேணும்னே அவ எதிர உட்காந்து சாப்பிடுவேன். நீ மட்டும் நல்லா சாப்பிடறா, உனக்கு வேண்டாமா அதை வச்சிரு, வா பழைய சாதத்துக்கு வா, வந்துட்டு சூப்பரா இருக்குமா இது. இப்படி பழக்கி 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 நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள், பழைய சாதம், பழைய விஷயம், பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு இருக்கேன்னு இன்னைக்கு ஆடக்கூடாது. இன்னைக்கு இருக்க காசு நாளைக்கு நினைச்சா 2 செகண்ட் நம்ம கையை விட்டு போறதுக்கு அது ஆகாது. இன்னைக்கு உடல் உழைப்பினால கஷ்டப்படுறோம். வாங்குற காசை மரியாதை தெரியணும், பெரியவங்க கிட்ட மரியாதை இருக்கணும், எதையும் வணக்கம் செலுத்தி பெற்று பண்ணி மண்ணு மேல 100 பேர் மூக்க சிந்தி போட்ட மாதிரி கொடுக்குறான். அதுக்கு பேர் பிட்சாங்கிறான். அதை வெக்கம் இல்லாம சாப்பிடுறோம் சார். நம்முடைய சாப்பாடு அழிச்சாங்க. எனக்கு அன்னைக்கு கேட்ட முந்தானத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி தர்மபுரிக்கு போயிட்டு இருந்தேன். காலையில ஒரு 7 மணி இருக்கும், நிறுத்தி ஒரு இடத்துல டீ சாப்பிடலான்ட்டு வண்டியை நிறுத்தணும். ஒருத்தர் சாதாரண ஆளு, கிராமவாசி, ஒரு நீல கலர் நிஜார் போட்டு இருக்காரு, ஒரு டம்ளர்ல டீயை வாங்கிட்டு லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டு போறாரு கையில. காலங்காத்தால 7 மணிக்கு லேஸ் சிப்ஸ் சாப்பிடுவியா? பன்னு சாப்பிட்டு வளர்ந்தோம் நம்ம ஒரு காலத்துல வேலைக்கு போறவங்க. பழையது சாப்பிட்டு வளர்ந்தோம், பழையது சப்ஸ்டிடியூட் பண்ணி பன்னு வந்தது. இப்ப காலங்காத்தால 7 மணிக்கு லேஸ் சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உருப்படுமா? 10 சிப்ஸ் இருக்கு சார் அந்த பேக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னாக்க 10 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாய் வந்து எனக்கு கேம்ப் ஃபீஸ். ஆனா இன்னைக்கு காசுனோட மரியாதையை அவ்வளவு குறைச்சி, so what only 100 rupees no, so what only 300 rupees நோன்னு பணத்தினோட மரியாதையவும் நம்மளோட உழைப்பினுடைய மரியாதையவும் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லாம கேட்ட உடனே ஒரு குழந்தைக்கு எதுவும் கொடுக்காதீங்க சார். 4 நாள் கெஞ்ச வச்சு கொடுங்க, ஓட விடுங்க, அழ விடுங்க. அடிப்படைகளை கொடுங்கள், அத்தியாவசியங்களை கொடுங்கள். லக்ஸரிஸ கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இதை எப்படி எத்தனை பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றது? அதனாலதான் என்ன ஆகி போச்சு, பாக்கெட் மணி. அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஷாக் ஆயிட்டேன் சார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுறாங்க, பாக்கெட் மணியை பத்தி ஒரு விவாதம் வந்தது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி சொல்றா, எவ்வளவு பாக்கெட் மணி இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு கேக்குறாரு. 50,000 அவ சொன்னானா நீங்க நம்புவீங்களா? 50,000 ரூபாய் பாக்கெட் மணி வேணுமா ஒரு மாச செலவுக்கு? நான் ஒரு வருஷம் முழுக்க குடும்பம் நடத்துவேன் அந்த காசுல. 50,000 ரூபாய் பாக்க எதுக்குமா உனக்கு 50,000 மணினாக்க? அப்பதான் நான் கெத்து காட்ட முடியுமா? பட்டுன்னு ஒண்ணு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கெத்து காட்டுறது தெரியும். அந்த அம்மா அப்பாவுக்கு பயப்படுறாங்க பசங்களை பார்த்து. என்ன பண்ணிடுவாங்க அப்படி பசங்க? போ, ஐயோ என் குழந்தை அப்படியே இப்படியே ஆயிடும். உடனே இந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் இப்ப புதுசா வந்து அப்படிலாம் பண்ணீங்கன்னா குழந்தை தற்கொலை பண்ணிக்க சார். ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா என்ன வேணா பண்ணிக்க. பயம்லாம் என்ன மூத்த முடியாது. நீ கட்டுப்பட்டு இருக்கணும்ன்றத சரியா சொல்லணும்ல. பெற்றோர்கள் என்றைக்கு தங்களுடைய மேலாண்மையை இழந்தார்களோ பிள்ளைகள் அன்றைக்கு